வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 4:5 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பர்த்டே இமேஜ் வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்டு ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த ஹாப்பி பர்த்டேன்றது கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஃபோட்டோவுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டோ அது எல்லாமே எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. எஃபெக்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸ்டிக்கர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் நிறைய எஃபெக்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ரைட் சைடு மேலே பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் டெக்கரேட்டிவ்ன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் செலக்ட் பண்ணிட்டு அப்படியே அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்ட்டி அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃபயர் ஒர்க்ஸ் பார்ட்டி. ஸோ இந்த எஃபெக்ட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இதிலே வந்து டவுன்லோட் பண்ணலாம். அதிலே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லைட் கிராண்ட்லேண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துருங்க. ஸோ இதில் அந்த 2 எஃபெக்டை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த லைட் கிராண்ட்லேண்ட் அந்த எஃபெக்ட்டும் ஃபயர் ஒர்க்ஸ் பார்ட்டி அப்படின்ற எஃபெக்ட்டும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ அந்த எஃபெக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த எஃபெக்டை ஆட் பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் ஒர்க்ஸ் பார்ட்டி அப்படின்ற எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ இதில் இப்போ நான் செலக்ட் பண்ணுற எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த எஃபெக்டை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து நல்லது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி சைடில் செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த எஃபெக்ட் வந்து அப்படியே இந்த சைடில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி இந்த பிங்க் கலர் தெரிகிற மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டிக்கர்னு இருக்கும், அந்த ஸ்டிக்கரை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொரு எஃபெக்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்திருப்போம், லைட் கிராண்ட்லேண்ட் அப்படின்ற எஃபெக்ட்டும். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் செலக்ட் பண்ணியிருக்கேன் இந்த லைட் எஃபெக்டை வந்து டவுன்லோட் பண்ணி இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. அதை வந்து லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலே இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக வந்து அந்த ஹாப்பி பர்த்டேன்ற டெக்ஸ்ட்டுக்கு மேலே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டோடைய அந்த லைட் எஃபெக்டோடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து நம்ம கலர்ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போது அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே வந்து பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க.
இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வீடியோ வந்து நம்ம சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக வந்து பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த சாங்கை வச்சு நீங்கள் எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்த்டே வீடியோ வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பர்த்டே சாங்கை தான் ஆட் பண்ணணும் அப்படி இல்லை. நீங்கள் எந்த சாங்ஸை வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ண வாட்டி வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக வந்திருக்கா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம வந்து பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.